1947 பிரிவினையின் போது நிகழ்ந்த கொடுஞ்செயல்களில் இருந்து மக்களை காத்த ஸ்வயம் சேவகர்கள். அந்நேரத்தில் பஞ்சாப் உதவிக்குழு செய்த அருஞ்செயல்கள். பாரதம் இரண்டாய் பிளக்கப்பட்டபோது நடந்த சோகக் கதைகள் பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் இந்த கடினமான வேளையில் மக்கள் சேவையில் தங்களை முழுமையாய் ஈடுபடுத்திக் கொண்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிய ஸ்வயம் சேவகர்களைப் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இந்தச் சிறிய படத்தின் மூலம் உங்களை அந்த காலத்திற்கு கொண்டு செல்கிறோம் வாருங்கள். இது 1947 ஆண்டு பஞ்சாப் மாநிலம். ஸ்ரீ குருஜி அவர்களின் வழிகாட்டுதல் படி பாகிஸ்தானில் இருந்து அகதிகளாய் துரத்தியடிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதற்காக பஞ்சாப் உதவிக்குழு அமைக்கப்பட்டது. ஒவ்வொரு தாலுக்காவிலும் அகதிகள் முகாம்கள் துவங்கப்பட்டன. ஒவ்வொரு முகாமிலும் ஆயிரக்கணக்கானோர் குவிந்திருந்தனர். தங்கள் வீடு, சொத்து, வியாபாரம் மட்டுமல்லாது குடும்ப உறுப்பினர்களை கூட பலர் இழந்திருந்தனர். அவர்கள் வாழ்க்கையே இருண்டு போயிருந்தது. கமல்பூர் முகாமில் மட்டும் 20,000 அகதிகள் இருந்தனர். ஸ்வயம் சேவகர்கள் இந்த அகதிகளின் தங்குமிடம், உணவு மற்றும் மருந்துகள் போன்ற முக்கிய தேவைகளை சிறப்பாக கவனித்துக் கொண்டனர். மேலும் கலவரப் பகுதிகளில் சிக்கிய மக்களை மீட்டு முகாம்களுக்கு அழைத்து வர ஸ்வயம் சேவகர்கள் போராடினர். இந்த மீட்புப் பணியில் 87 ஸ்வயம் சேவகர்கள் தங்கள் இன்னுயிர் நீத்தனர். 120 ஸ்வயம் சேவகர்கள் லாகூர் கோட்டையில் மனிதாபிமானமற்ற முறையில் கொடுமைப்படுத்தப்பட்டனர். இந்தக் கொடுமைகளை பேராசிரியர் என். பாலி ஆங்கிலத்தில் எழுதிய நவ் இட் கேன் பி டோல்ட் என்ற புத்தகத்தில் விரிவாக குறிப்பிட்டுள்ளார். மேற்கு பஞ்சாப் பகுதியில் இளம் ஸ்வயம் சேவகர்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகளை ஆபத்திலிருந்து பாதுகாப்பான இடங்களுக்கு மீட்டுச் சென்றனர் என்று குறிப்பிடுகிறார். இப்படிப்பட்ட வரலாறுகளை நாம் என்றும் நினைவில் கொள்வோம்.